Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரேஷன் பச்சரிசில வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம். உங்க எல்லார்கிட்டயுமே பேசி ரொம்ப நாள் ஆகுது. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வத்தல் வடகம் இல்லனா ஊறுகாய் மிளகாய்லாம் போடுறீங்கன்னா கத்திரி வெயிலுக்கு முன்னாடியே வந்து போட்டுருங்க. கத்திரி வெயில்ல வந்து போடுறப்ப என்ன ஆகும்னா கத்திரி வெயிலோட அந்த வெயிலோட சூட்டனால உங்களுடைய வத்தல் வடகம் எல்லாமே கலர் ரொம்ப டார்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பாட்டி வந்து சொல்லுவாங்க. அதனால நீங்க வத்தல் வடகம் போடுறதா இருந்தா கத்திரி வெயிலுக்கு முன்னாடி போட்டுருங்க, இல்லைன்னா கத்திரி வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சரிசியை வச்சு எப்படி சூப்பரான கஞ்சி வத்தல் செய்யலான்றதை வந்து இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது 1 கிலோ ரேஷன் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5ல இருந்து 6 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு 5-6 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து ஊறுற டைம்ல 200 கிராம், அதாவது 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசியுமே வந்து ஊற வச்சிருங்க. மாவு ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ற ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. 1 கிலோக்கு 200 கிராம் வந்து நீங்க வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையுமே வந்து ஊற வச்சுக்கோங்க. 1 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் தண்ணியை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசியை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சீரகம், நல்லா தட்டின மிளகு வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்து பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் எதுவாக இருந்தாலுமே நல்லா அரைச்சி இந்த ஸ்டேஜ்ல உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் பவுடரா இருந்தாலும் சரி, நான் இப்போ கெட்டி பெருங்காயத்தை நல்லா வந்து தண்ணியில ஊற வச்சு அதை வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வந்து பவுடரா இருந்தா ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி ரொம்பவே சீக்கிரமா வந்து வெந்துடும். அதுவும் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால இன்னுமே சீக்கிரமா வந்து வெந்துடும். இது வேகிற கேப்ல நம்மளுடைய பச்சரிசியுமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கொரன்னு இல்லாம நைஸா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம தண்ணியில வந்து சேர்த்துக்க போறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில தான் வந்து சேர்க்கணும். இந்த அரிசியை சேர்க்கிறப்ப மட்டும் கூட யாரையாச்சும் வந்து கூட்டுக்கோங்க. அவங்கள வந்து ஊத்த சொல்லிட்டு நீங்க கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறுங்க. அப்பதான் அது வந்து கெட்டிப்படாம இருக்கும். நீங்க வந்து அப்படியே ஊத்திட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அது நல்லா வந்து கெட்டிப்பட்டுரும். ஸோ ஒருத்தவங்களை ஊத்த சொல்லிட்டு நீங்க வந்து கிளறுங்க. நீங்க இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணல, லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்களுக்கு கஞ்சி வத்தல் எவ்வளவு பிடிக்கும்ன்றதையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஒரு நீளமான கைப்பிடி இருக்க ஒரு கரண்டி வச்சு நீங்க வந்து கிளறினீங்கன்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு வந்து கையில படாம இருக்கும். அதனால நல்லா நீட்டு கைப்பிடி இருக்க ஒரு கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அரிசியை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து கைவிடாம வந்து கிளறிட்டு நல்லா கொதிக்க வந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து கொதிச்சுச்சுன்னா உங்களோட அரிசி வந்து வெந்துடும். இப்போ நான் இதோட பதத்தை வந்து சொல்றேன். நம்ம எடுத்து கரண்டியால நம்ம ஊத்துறப்ப தோசை மாவு வந்து எப்படி நம்ம கொஞ்சம் லிக்விடா வந்து ஊத்துமோ அந்த மாதிரி வந்து பதத்துல இருந்துச்சுன்னா உங்களோட மாவு வந்து கரெக்டாக வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இன்னும் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கெட்டியாயிடும். ஆற இந்த அரிசி மாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். உங்களால் வந்து வத்தெல்லாம் வந்து ஊற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எடுத்து ஊற்றுறப்ப நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அது வந்து ஊற்றுற மாதிரி இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து ஆற விட்டதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இதை வந்து வத்தெல்லாம் வந்து ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களோட வத்தல் வந்து பொரிச்சதுக்கு அப்புறமா நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அளவாக உப்பு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய மாவு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 25 நிமிஷம் வந்து இது ஆறுனா போதும். அதுக்கு மேலே இதை வந்து ஆற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்போ ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு அதில் தான் நம்மளுடைய வத்தலை வந்து ஊற்றிருக்கும். கொஞ்சம் கனமாகவே வந்து ஊற்றுங்க. ஏன்னா நல்ல வெயிலில் அந்த ஈரமெல்லாம் வந்து உறிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப தக்கையாயிடும். இது வந்து நான் முதல் நாள் போட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேஷ்டிலே ஒரு 2 நாள் வந்து அப்படியே காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி ஈஸியாக எடுக்கலான்றதையுமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம போட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டது, அது வந்து நேற்று போட்டது. அதுவே எந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்ற வந்து காஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் நீங்கள் காய வச்சாலே போதும், நல்லா வந்து காஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா பின்பக்கமாக திருப்பி இந்த வேஷ்டியை பின்பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து தண்ணி நல்லா வந்து தெளிச்சுக்கோங்க. நம்ம குடிக்கிற தண்ணி வந்து தெளிங்க. தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா ஈஸியாக அந்த வத்தல் வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஈஸியாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் நல்லா எதில் நம்ம வந்து காய வைக்க போகிறோமோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா பரப்பி வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து காய வச்சிங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து காஞ்சிரும். இது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப சூப்பராக உங்களோட வத்தல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 3 நாள் வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கையை வச்சு உடச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வந்து உடையிறதுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய வத்தல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களோட கஞ்சி வத்தலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
எத்தனை தொட்டுக்க செஞ்சாலும் வத்தல் கேட்குற ஆள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த கஞ்சி வத்தல் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளே செய்கிறதுனால ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கஞ்சி வத்தல் பிடிக்குமா இல்லை முறுக்கு வத்தல் பிடிக்குமான்றதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.